பாடி தொழுவோம். பணிவோம் இறைவன் பாதம், பெறுவோம் இன்று நிறைவரமே. எழுவோம் ஒன்றாய் இணைவோம், இறைவனை பாடி தொழுவோம். பணிவோம் இறைவன் பாதம், பெறுவோம் இன்று நிறைவரமே. இறைமகன் நம்மை அழைக்கின்றார், குரு அவர் என்றும் இருக்கின்றார். இறைமகன் நம்மை அழைக்கின்றார், குரு அவர் என்றும் இருக்கின்றார். உருவாய் எழுந்தார் உலகினிலே, உருவாய் எழுந்தார் உலகினிலே. திரு அருளாயிருக்க உளமதிலே. எழுவோம் ஒன்றாய் இணைவோம், இறைவனை பாடி தொழுவோம். பணிவோம் இறைவன் பாதம், பெறுவோம் இன்று நிறைவரமே. ஆண்டவருக்குரியவர்களாக, ஆண்டவருடைய இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்வை அமைத்துக்கொள்ள கொண்டாடிக் கொள்வோம். மேலும் இன்றைய நாளிலே பிறந்த நாள் திருப்பலியாகவும், நன்றி திருப்பலியாகவும், வேண்டுதல் திருப்பலியாகவும் இறந்தவர்களுடைய ஆன்மா ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இளைப்பாறவும் சொல்லியும் மன்றாடி நிற்கின்றோம். பிறந்த நாள் திருப்பலியாக யூட் எடிசன் டொனேட்டா தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார். ஆண்டவர் கொடுத்த வாழ்வெனும் கொடைக்காக நன்றி சொல்லுகின்ற இவர் தொடர்ந்தும் ஆண்டவரிலே நம்பிக்கை உள்ளவராக வாழ இவருக்காக நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். மேலும் நன்றி திருப்பலியாக புற்றுநோயிலிருந்து குணம் பெற்றமைக்காக ஆண்டவருக்கு ஒருவர் நன்றி சொல்லுகின்றார். ஒரு குடும்பம் இறைவனுக்கு முழுமையாக நன்றி சொல்லுகின்றது. நற்கருணை ஆண்டவருக்கு ஒருவர் தன்னுடைய வாழ்வில் செய்த நன்மை தனங்களுக்கு நன்றி சொல்லுகின்றார். வேண்டுதல் திருப்பலியாக இம்மானுவேல் திலக் நோயிலிருந்து குணம் பெற வேண்டும் என்று சொல்லி மன்றாடி நிற்கின்றார்கள். இவருடைய வாழ்விலே ஆண்டவர் நிறைவான ஆசிரை கொடுத்து இவர் அனுபவிக்கின்ற இந்த நோயிலிருந்து இவருக்கு முற்றாக குணம் கிடைக்க, சுகம் கிடைக்க ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை கொடுத்து இவரை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடிக் கொள்வோம். மேலும் இறந்தவர்களான மோசஸ் அந்தோனி பிள்ளை ராசா 31ஆம் நாள், வரப்பிரகாசம் மோசஸ், மோசஸ் எலிசபெத், மோசஸ் சகாயன், மோசஸ் கென்ட்ரி, ரத்னசிங்கம், சவரிமுத்து சவரியான், சவரியான் பௌஸ்தீனா, ஜேம்ஸ் ஜெகநாதன், செபஸ்தியான் ஜேசுராசா, சூசைப்பிள்ளை லெனா, சூசைப்பிள்ளை இம்மானுவேல், சவரியான் அந்தோனி பிள்ளை, இம்மானுவேல் வில்சன், ஜோசப் வேதநாயகம், ஜோர்ஜ் மரிய கொரட்டி, ஜோர்ஜ் கான்ட்ரிச்மன், மெட்டலின் அந்தோனி பிள்ளை, ஜெயக்சன், மரியா தம்பி, திரேசம்மா, ஸ்டானிஸ்லாஸ் கிலரி, கிலரி விக்னராஜா, ஆண்டனி விஜேந்திரன், அகஸ்டின் பெனடிட் ராதா, பெனடிட் ரமேஷ், பிலிப் அந்தோனி பிள்ளை, பங்க்ராஸ் ஜூலியஸ், அல்ஃப்ரட் ட்ரோயன், செபஸ்டியன் ஜோசஃபின், மனவேல் பிள்ளை ஜோசப், பிரிஞ்சி இந்திரன், கிரகோலி செபஸ்டியான் லில்லி ஆகிய ஆன்மாக்களுக்காக நாங்கள் மன்றாடிக் கொள்வோம்.
ஆண்டவருடைய பேரிரக்கத்தின் பொருட்டு இவர்களுக்கு நிலை வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த பலி வழியாக மன்றாடிக்கொள்வோம். மேலும் இன்றைய நாளிலே எங்களுடைய பங்கிலே சைமன் தாஸ் என்கிற சகோதரன் முதல் நன்மை என்கிற அருட்சாதனத்தை பெறுகின்றார். ஆண்டவரை பெறுகின்ற இவர் நிறை வாழ்வை நோக்கி பயணம் செய்யவும், ஆண்டவருடைய வல்லமையோடு தன்னுடைய வாழ்விலே பயணம் செய்யவும், தன்னுடைய அனைத்து காரியங்களிலும் ஆண்டவரை முன்னிறுத்தி தான் ஆண்டவரை பெற்றுக்கொண்டேன் என்கின்ற அந்த அருளடையாளத்தை தன்னுடைய உள்ளத்திலே உணர்ந்தவராக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நல்ல கிறிஸ்தவராக பயணிக்க வேண்டும் என்று சொல்லி சகோதரன் சைமன் தாஸுக்காக இந்த பலி வழியாகவும் நாங்கள் மன்றாடிக்கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்மறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் வழியாக எல்லா மக்களிலும் உமது நிலையான ஒளியை ஏற்றினீரே. உம்மக்களின் உள்ளத்தில் மீட்பரின் ஒளி பெருகுவதால் அவரது முடிவில்லாம் ஆட்சிக்கு அவர்கள் வந்து சேர்வார்களாக. மூடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை திருவசனங்கள் 19 முடிய, மேலும் அதிகாரம் 5 இறை வசனம் 4 முடிய. அன்பார்ந்தவர்களே, கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிப்பதில் தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 72 1 தொடக்கம் 2 14 தொடக்கம் 15 முடிய. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு அவரும் மக்களை நீதியோடு ஆள்வாராக.
உம்முடையரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே எல்லா இனத்தவரும் ஊழியம் செய்வார்கள். அவர்கள் உயிரை கொடுமை நின்றும் வன்முறை நின்றும் விடுவிப்பார். அவர்கள் இரத்தம் அவர் பார்வையில் விலை மதிப்பற்றது. அவருக்காக இடைவிடாது வேண்டுதல் செய்யப்படுவதாக. அவர் மீது ஆசிகள் வழங்க பெறுமாறு நாள் முழுவதும் மன்றாடப்படுவதாக. ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நட்பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக. ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 திருவசனங்கள் 14 தொடக்கம் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிச்சு என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் மோசேயின் மகன் அல்லவா, யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸ்கொட்லாந்து நாட்டிலே ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. ஒரு மறை வல்லுனர், நற்செய்தியை போதிக்கின்றவர், ஒரு குருவானவர் ஸ்கொட்லாந்து நாட்டிலே பணியாற்றி கொண்டிருந்தார். அவருடைய பணி என்னவென்று சொல்லி சொன்னால், மக்களை தேடிச் சென்று அவர்களை கூட்டி ஒன்று சேர்த்து ஆண்டவருடைய நற்செய்தியை பறைசாற்றுவது, விளக்கம் கொடுப்பது, அவர்களுடைய வாழ்விலே நற்செய்தியை கொடுப்பது, ஆண்டவரை கொடுப்பது தான் இவருடைய பணியாக இருந்தது. ஆண்டவரை அறியாத மக்களிடையே சென்று அவர்களை ஒன்று சேர்த்து இந்த பணியை அவர் ஆற்றி கொண்டிருந்தார். இவ்வாறு இந்த பணியை அவர் ஸ்காட்லாந்து நாட்டிலே ஆற்றி கொண்டிருக்கிற பொழுது ஒரு காலகட்டத்திலே
அந்த இடம் முழுவதும் பனி சூழ்ந்தது. மிகவும் மோசமான நிலையிலே பனி சூழ்ந்திருந்தது. அப்பொழுது அவருடைய பணியிலே, நற்செய்தி பணியிலே பங்கெடுப்பதற்கு, அந்த நற்செய்தியை கேட்பதற்கு மக்கள் குறைவாக இருந்தார்கள். அங்கே ஒரு சிலர் தான் அவருடைய நற்செய்தியை, ஆண்டவருடைய செய்தியை கேட்பதற்காக வந்திருந்தார்கள். அப்பொழுது அவருடைய மனதுக்குள்ளே, நான் இந்த நற்செய்தியை இந்த ஒரு சிலருக்கு போதிப்பதன் வழியாக நன்மை பயக்குமா, அல்லது இந்த ஒரு சிலரிலிருந்து ஆண்டவருடைய காரியங்கள் பிறக்குமா, நான் இந்த நற்செய்தியை இந்த ஒரு சிலருக்கு நான் பகிர்வதனூடாக ஏதாவது நன்மை கிடைக்குமா என்று சொல்லி யோசித்தவராக, பின் ஆண்டவருடைய நற்செய்தி அந்த ஒரு சிலருக்கும் நிறைவாக கிடைக்கட்டும் என்று சொல்லி போதிக்கின்றார். ஆண்டவருடைய செய்தியை அழகாக எடுத்து சொல்லுகின்றார். பிற்காலகட்டத்திலே நாங்கள் வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம், அந்த வரலாற்றிலே அந்த ஒரு சிலரிலிருந்து 2 பேர் நற்செய்தி பணியாளராக மாறினார்கள் என்று சொல்லி அந்த சம்பவத்திலே நாங்கள் கேள்விப்பட்டோம். கிறிஸ்தியேசுவில் அருமையான சகோதரர்களை, நாங்கள் எங்களுடைய வாழ்விலே கிறிஸ்தவர்களாக பல பணிகளை செய்கின்றோம். தூய ஆவியானவர் 2 விதமான அருள் அடையாளங்களை எங்களுக்கு தருகிறார். ஒன்று, நற்செய்தியை அறிந்து கொள்ளுகின்ற ஆற்றல். 2வது, நற்செய்தியை வாழுகின்ற ஆற்றல். இந்த 2 ஆற்றல்களையும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் திருமுழுக்கினூடாக, தருட்சாதனத்தினூடாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். இதை நிறைவாக நாங்கள் வாழ வேண்டிய அழைப்புக்குள்ளேயும் நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே பிரியமான சகோதரர்களே, எங்களுடைய அயலவர்கள், எங்களோடு வாழுகின்றவர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆண்டவரை எடுத்து சொல்லுகின்றவர்களாக, ஆண்டவருடைய பற்றிய செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றவர்களாக, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறுங்கள் என்று பறைசாற்றுகின்றவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ, அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நற்செய்தி பகுதியிலே, பொது குருத்துவத்திலே பங்கு பெற்ற அழைக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவருடைய செய்தியை நிறைவாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஆற்றலை வேண்டி மன்றாடிக்கொள்வோம். ஆமேன். எழுந்திருந்து எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுகளை எடுத்து சொல்லி மன்றாடிக்கொள்வோம். இரக்கத்தின் ஆண்டவரே, உம்மை போன்று நாமும் ஏழைகளுக்கு உதவி புரியவும் அவர்கள் மீது அன்பு கொள்ளவும் வேண்டிய மனநிலையை எமக்கு தந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அப்பா தந்தையே, சிறைப்பட்டவர்களுக்காகவும் வறிய குடும்பத்தினர்களுக்கும் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உம்பாதம் வருகிறோம். அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு வேண்டிய வளத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பும் உயிரின் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பிலும் வாழ்வான் என்று மொழிந்த நல்ல பிதாவே, உமது அடியான் மோசேஸ் அந்தோணி பிள்ளை உலகில் வாழ்ந்த நாட்களில் செய்த பாவங்களுக்கு தீர்வையாளராக இராது இரக்கமுள்ள தேவனாக இருந்து இரக்கம் காட்டி இறுதி நாளில் உமது உயிர்ப்பின் மாட்சிமையில் பங்கு கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவருக்குள் இறப்பவர் பேறு பெற்றவர் என்று மொழிந்த இறைவா, எம்மிடமிருந்து திருப்பாதம் அழைத்து கொண்ட மோசேஸ் அந்தோணி பிள்ளையை உமது நிலையில்லா வாழ்வில் ஏற்றருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடிக்கொள்வோம். மிகவும் சிறப்பாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றவர்களுக்காக மன்றாடுவோம். மேலும் இன்றைய நாளிலே முதல் நன்மை பெற இருக்கின்ற
சகோதரன் சைமன் தாஸ் என்பவருடைய வாழ்வுக்காகவும் அவர் இந்த அருட்சாதனத்தை பெறுவதனூடாக நல்ல கிறிஸ்தவராக சமுதாயத்திலே வாழ வேண்டும், பயணிக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்காக மன்றாடிக் கொள்வோம். மேலும் எங்களுடைய சுப உதவிகளை கேட்டு நின்றவர்கள், பல்வேறு தேவைகளோடு, பல்வேறு சவால்களோடு, பிரச்சனைகளோடு, குடும்ப பிணக்குகளோடு, பொருளாதார பிரச்சனைகளோடு வாழுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடிக் கொள்வோம். அவர்களுடைய வாழ்விலே ஆண்டவருடைய கரம் நிறைவாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் அவர்களை திடப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன், அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், சொந்தம் என்று ஏதுமில்லை, சுமைகள் பகிர தோள்களில்லை, கிடைத்த சொந்தம் பிரிந்திங்கு கிளைகள் மாறி பறந்ததுவே. நிம்மதி ஒன்றே தேடினேன், உன்முகம் காண ஏங்கினேன். நிம்மதி ஒன்றே தேடினேன், உன்முகம் காண ஏங்கினேன். தேற்றும் சொந்தம் நீயானாய், தெய்வ உறவில் சுகமானேன். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன், அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், புலரும் பொழுதின் ஏக்கங்கள், புரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், புதைந்து போன நியாயங்கள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் மாணிகள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் ஆணிகள். தந்திட வந்தேன் தெய்வமே, இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன், அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், மனிதம் வளர மனுவானாய், மாற்றம் காணும் வழியானாய், ஏழை வாழும் வீதியிலே இறங்கி நடந்து அணைத்து கொண்டாய். உன் வழி நானும் வாழ்ந்திடவே, உள்ளத்தில் ஆசை நிதம் சுமந்தேன். உன் வழி நானும் வாழ்ந்திடவே, உள்ளத்தில் ஆசை நிதம் சுமந்தேன். மனித மண்ணில் உயிர்த்தெழ மடியும் விதையாய் என்னை தருவேன். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன், அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவேணித்து நன்மைக்காகவும் உமது கையிலின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிகு பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் உங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உமையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம்மிறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்குட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெற செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். மது சிலுவையினாலும் ஏற்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னாட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுகொளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உன்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உள்ளே நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதிரகத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவும் வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னா நான் சொல்ல வேண்டும். ஒரு போதும் உனை பிரியா நிலையான் உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னா நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒரு போதும் உனை பிரியா நிலையா உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னா நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாயுறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோ நான் வாழுவேன். ஒரு போதும் உனை பிரியா நிலையா உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னா நான் சொல்ல வேண்டும். நீ தேடும் மான் போல தேடி வந்தேன், நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். நீர் தேடும் மான் போல தேடி வந்தேன், நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீராளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீராளும் தெய்வம். என் ஜேசு நீயே என்னுள்ளம் நின்றாய், நிதமென் பாதை முன்னே நீதானே சென்றாய். உன்னோ நான் வாழுவேன். ஒரு போதும் உனை பிரியா நிலையால் உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னா நான் சொல்ல வேண்டும். ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன் வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னா நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒரு போதும் உனை பிரியா நிலையான் உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தால் முன்னாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி என்பால் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய்,
பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாயுறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோ நான் வாழுவேன். ஒரு போதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு நிறைய ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. அந்த சிறு பொழுதேயோர் யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. விழிகளை மூடி உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வது ஏன் நிறைவா. விழிகளை மூடி உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வது ஏன் நிறைவா. மொழியினை தாண்டி மனமுறவாட, மொழியினை தாண்டி மனமுறவாட மகிழ்வினில் மிதப்பதுமே நிறைவா. ஏன் நிறைவா. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. அந்த சிறு பொழுதேயோர் யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.